இன்னும் 10 நாள் தான் டைம். அதுக்குள்ள மார்கழி மியூசிக் சபா கேண்டீன் போக நினைக்கிறவங்க போயிட்டு வந்துடுங்க. மிஸ் பண்ணா அப்புறம் அடுத்த டிசம்பர்ல தான் சாப்பாட்டு கச்சேரி. அறுசுவை அரசு மார்கழி சபா கேண்டீன்ல எப்பவுமே கூட்டம்தான். இந்த விலை கொடுத்து இந்த சாப்பாட்டை யாரு சாப்பிடுவாங்கன்னு கொந்தளிக்கிறவங்க எல்லாம் ஒரு நட அறுசுவை அரசு கேண்டீன் போய் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு வாங்க. 1 மணி நேரம் வெயிட்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு தான் போவேன்னு பொறுமையா இருந்தாங்க எல்லாரும். இதுவும் ஒரு மார்கழி வைப்பு போல தான் இருக்கு. இந்த வருஷமும் வழக்கம் போல மயிலாப்பூர் பீமசேனா கார்டன் தெருவில் இருக்கிற வித்யாபாரதி கல்யாண மண்டபத்தில் நடக்குது அறுசுவை அரசு சாப்பாட்டு கச்சேரி. வெயிட்டிங் டைம்ல வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. 3/4 மணி நேர காத்திருப்பு முடிஞ்சு பந்தியில உட்கார வச்சதும் ஒரே சந்தோஷம். தங்க தட்டுல இலை போட்டு ராஜ விருந்து போட்டாங்க. முதல்ல தகதகன தங்க கலர்ல தட்டு வந்தது. அப்புறம் ஒரு அழகான பெரம்பு கூடையில சாபுதானா, அதாங்க ஜவ்வரிசி வடை, பாகக்காய் ரோஸ்ட், பக்கோடா மாதிரி போட்டிருந்தாங்க, கொத்தவரங்காய் வத்தல், ஃப்ரையாம்ஸ் வடாம், மோர் மிளகா இதெல்லாம் கொடுத்தாங்க. பின்ன ராஜ விருந்துனா சும்மாவா? லஞ்ச் மெனு என்னென்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். கல்யாண பாயசம், அவல் பாயசம், குலோப் ஜாமுன், இப்படி 3 ஸ்வீட் ஐட்டம். கேரட் தயிர் பச்சடி, கோசுமல்லி, அவரைக்காய் தேங்காய் கறி, சேப்பங்கிழங்கு காரக்கறி, பீர்க்கங்காய் கூட்டு, குடமிளகா பருப்பு சிலி, புதினா புலவ், பருப்பு பொடி, சாதம், நெய், அது தவிர இலைக்கு பருப்பு, சாம்பார், கத்திரிக்காய் கார குழம்பு, தக்காளி ரசம், சொரக்காய் மோர் குழம்பு, தயிர், பீடா. அவ்வளோதாங்க மெனு. சேப்பங்கிழங்கு காரக்கறி தாங்க இந்த ராஜ விருந்தில் ஹைலைட் ஐட்டமே. சேப்பங்கிழங்கு துண்டுகளை நல்லா ரோஸ்ட் பண்ணி தக்காளி வெங்காயம் சேர்த்து செஞ்ச செமி கிரேவியில் போட்டிருந்தாங்க. குடமிளகா பருப்பு சிலியில் குடமிளகாயே காணும். வடிவேலு பாணியில் கிணத்த காணுங்கிற கதையாக இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டேன். ஆனால் பருப்பு சிலி உதிர் உதிராக ரொம்ப நல்லா இருந்தது. கோசுமல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பீர்க்கங்காய் கூட்டு, சொரக்காய் மோர் குழம்பு இதெல்லாம் எந்த ஹோட்டல்லையும் கிடைக்காத ஐட்டம்ஸுங்க. 2 பாயசமும் அத்தன்டிக் கல்யாண வீட்டு டேஸ்ட்டு. காரக்குழம்பு டேஸ்ட்டு சான்ஸே இல்லை. நல்லெண்ணெயில் மிதக்கிற பெரிய பெரிய கத்திரிக்காயை பார்க்குறப்பவே அப்படியே நம்ம டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் முழிச்சுக்குங்க. புதினா புலவ் ஒரு புது முயற்சி. வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு புதினா புலவ் நான் சாப்பிட்டதில்லை. அவ்வளோ ஒரு கெட்டியான தயிர், அளவான புளிப்பு. பெரிய பாத்திரத்தில் அவங்க கொண்டு வர தயிரை பார்த்தாலே இன்னும் 2 கரண்டி தயிர் வாங்கி சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது. பரிமாறுறவங்களுக்கு தங்க தட்டு கொடுக்க தனி கவுண்டர், கூட்டு பொரியல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்க ஒரு கவுண்டர், வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்க ஒரு கவுண்டர், டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ஒரு கவுண்டர், இப்படி வெல் ஆர்கனைஸ்டாக இருந்தது அறுசுவை அரசோட சாப்பாட்டு கச்சேரி. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் தான் அறுசுவை அரசோட இந்த சாப்பாட்டு கச்சேரி. ஒரு சாப்பாடு இல்லைங்க, ராஜ விருந்து விலை 650 ரூபாய். ஒர்த்து தான். அறுசுவை அரசு சாப்பாடுனாலே ஒரு கெத்து தான்.